பொங்கல் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் உள்ள சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். காணும் பொங்கல் நாளைக்கு உற்சாகமாக பொதுமக்கள் கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் சுற்றுலா தலங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புகளை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டிருக்கின்றனர். சென்னை மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளில் 12,000 போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் இருப்பதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டிருக்கின்றனர். சென்னை மெரினா கடற்கரை மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். மெரினா கடற்கரையில் வரக்கூடிய பொதுமக்கள் கடலில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு அதற்கான தடுப்பு வேலிகள் என்பது போலீசார் அமைத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் மெரினா கடற்கரையில் உயர் கோபுரங்கள் அமைத்து பொதுமக்களுடைய பாதுகாப்பை கண்காணிப்பதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் மெரினா கடற்கரையில் 3 ஆளில்லாத விமானம் மூலமாக கண்காணிப்பதற்கான நடவடிக்கையும், அதே போன்று தற்காலிகமாக போலீஸ் கட்டுப்பாட்டு அறை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டு அதே போன்று வரக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பும், குழந்தைகளுக்கு அடையாளத்துடன் உள்ளே தொலைபேசி எண் முகவரி கொண்டு அடையாளத்துடன் உள்ளே செல்வதற்கான நடவடிக்கையை போலீசார் எடுத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கடற்கரை ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய போலீசார் மற்றும் குதிரைப்படையில் போலீசார் ஈடுபடுவதற்கான நடவடிக்கையும் போலீசார் தொடர்ந்து எடுப்பதற்கான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அதற்கான நடவடிக்கையும் 1,00,000 பேர் மெரினா கடற்கரைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அனைத்து விதமான பாதுகாப்பு வசதிகளையும் போலீசார் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று சுற்றுலா தல பகுதியான மெரினா கடற்கரை, வண்டலூர், பெசன்ட் நகர் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வதற்கு 200 சிறப்பு பேருந்துகளை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்திருக்கின்றனர். நாளை அதிக அளவுக்கு பொதுமக்கள் வரக்கூடிய நிலையில் அதற்கான அனைத்து வசதிகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் ராஜ்குமார்.